Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முருங்கைக்கீரை வச்சு வந்துட்டு நம்ம சூப்பரான டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய வீட்ல சில பேருக்கு வந்துட்டு அடிக்கடி ஃபீவர் இல்ல சளி பிடிக்கிறது, ஜலதோஷம் இல்ல ரன்னிங் நோஸ் மாதிரி அடிக்கடி இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பாடியில் வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகி அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாடியில் இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருந்தால் தான் வந்து அடிக்கடி சளி பிடிக்கும், ஃபீவர் வரும், இல்லை உடம்புக்கு அடிக்கடி முடியாத போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ரெமெடி இது. இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகி பாடியில் வந்துட்டு சளி பிடிக்கிறதுலாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இப்போது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை நான் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் முருங்கைக்கீரையாக. அடுத்து வந்துட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், தக்காளி ஆப்ஷனல். அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் வரைக்கும் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆயக்கூடாது. இந்த பெரிய தண்டை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரையை வந்துட்டு நல்லா உடைச்சி இந்த பெரிய தண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்டோட இலையோடு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருங்கைக்கீரையை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. இந்த பெரிய தண்டை மட்டும் நான் எடுத்துட்டேன். அந்த எண்டில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் எடுத்துட்டேன். மற்றபடி வந்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க கட் பண்ணி. இப்போது கட் பண்ணி போட்டாச்சு. இதில் வந்துட்டு என்ன பண்ணுங்க, ஒரு தக்காளி, அடுத்து இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு கல்ல நல்லா வந்து தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வந்துட்டு தட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பூண்டையும் வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு பூண்டையும் இந்த மாதிரி நசுக்கி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சாச்சு. இதில் இப்படி ஒரு 2 சொம்பு தண்ணி மாதிரி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு அடுப்பில் வச்சு இப்போ இதை நல்லா வந்துட்டு கொதிக்க விடணும். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடிலாம் வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்டர். அடுத்து ஜீரகம் போடலாம். நான் வந்துட்டு ஜீரகத்தூள் போடுறேன். நீங்கள் ஜீரகமாகவும் வந்துட்டு லேசாக நசுக்கி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இதை கொதிக்க விடணும். இப்போது கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த முருங்கை தண்டில் இருக்கிற சாறுலாம் இறங்கி நம்மளுக்கு வந்துட்டு இது நல்லா வந்துட்டு அயன் ஸ்ட்ரென்த்து. ஆக்சுவலாக முருங்கைக்கீரைன்றதே வந்துட்டு அயன் ஸ்ட்ரென்த் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு பாடியில். அண்ட் தென் வந்து பிளட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு நீங்கள் வாரத்தில் 2 முறை இல்லை வாரத்தில் ஒரு டைம் வந்துட்டு வச்சு ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அதிகமான சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, சளி அடிக்கடி பிடிக்குன்றவங்கலாம் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். அப்படி முடியாதவங்க வாரத்தில் 2 நாளாவது குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு க்யூர் ஆகும். இது 100% வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது நல்லா இது வந்துட்டு கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இப்படியே வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து
20 நிமிஷம் வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க விடணும். அதை இந்த முருங்கை தண்டு சூப் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த காலில் அந்த நேரம் வந்து நீர் போடும் உடம்புல. அப்போ கால்லாம் வந்துட்டு நல்லா புசு புசுன்னு வீக்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்துட்டு முருங்கைக்கீரை சூப் வந்துட்டு இந்த மாதிரி தண்டோடு தான் வந்து நீங்கள் சூப் வைக்கணும். கீரையை மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி தண்டோடு சேர்த்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் பாட்டிங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்டை மட்டும் எடுத்து அம்மியில் வச்சு தட்டி அதை சூப் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி தண்டோடு சேர்த்து நல்லா வந்து அம்மிக்கல்லில் வச்சு லேசாக தட்டிட்டு நீங்கள் சூப் போட்டு வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா நீர் பிரியும், உடம்பும் வந்துட்டு நீர் போடாது. இப்போ இது வந்துட்டு ஒரு நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு அப்படியே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்க கொதிக்க அந்த முருங்கைக்கீரையோட வாசம் வந்துட்டு நல்லா வந்து கமகமன் முருங்கைக்கீரையோட வாசனை வரும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதை வந்துட்டு இப்படி ஆஃப் பண்ணி தட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது இது வச்சு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போது இந்த சூப்பை வந்துட்டு லேசாக வந்து உப்பு போட்டு நீங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். நான் இதுக்கு இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு போடுறேன். இது லேஸ் வெதுப்பான சூட்டில் வந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் இதை மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்டினியூஸாக 1 மந்த் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றது ப்ராப்ளம்லாம் சரியாகி உடம்பு நல்லா வந்துட்டு ஹெல்த்தியாக ஆகிடும். இது கண்டிப்பாக வந்துட்டு ஷுவராக சொல்லலாம். நீங்கள் இது கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ரெமெடி இருக்குது. இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஸ்வீட்டான கமெண்ட்டும் எங்களுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.